ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் ஒன்றும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நம்ம ரெகுலராக போடுற அந்த லோ பட்ஜெட்டான ஆம்ப்ளிஃபையர் தான். பட்ஜெட் மட்டும்தான் லோ பட்ஜெட் இது. பட் அதில் யூஸ் பண்ணிக்கிற குவாலிட்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட்டு குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம உங்களுக்கு வந்து கொடுக்குற இந்த யூஎஸ்பி போர்டாக இருக்கட்டும், இல்லை இருக்கிற கண்ட்ரோலர்ஸ் ஆகட்டும், மாஸ்டர் கண்ட்ரோல் ஆகட்டும், டயோடு, கெப்பாசிட்டரு, மெயின் ஒயர், அது மெயின்ஸ் கார்டு, அதுக்கான சப்ளை கொடுக்குறது அத்தனையுமே சரிங்க. நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துட்ருக்கோம். ரேட் பட்ஜெட்டாக இருக்குன்னொடனே உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப லோ பட்ஜெட்டாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. பட் குவாலிட்டி எல்லாம் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருப்போம். அது யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறது இப்போ ஒன்று நான் சொல்கிறேன். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் பெரிய ஃபங்க்ஷன் கிடையாது. கஸ்டமர் வந்து ஒரு ஆக்டிவ் சப்வூஃபரை வச்சுருக்காரு. அதுக்கு மட்டும் லெஃப்ட் ரைட் வந்து இன்புட் எடுத்து கொடுங்க, அப்படி அது இன்புட் கொடுக்குற மாதிரி ஒரு கனெக்ஷன் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். அந்த கஸ்டமர் வந்து கர்நாடகா பெங்களூர்லேருந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த அவுட்புட் லைன் மட்டும் எடுத்து கொடுத்துருக்குறோம். அது பின்னாடி வந்து நம்ம ஆக்ஸ் இன்புட் லைன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து டேப்னு ஒரு லைன் இருக்கும், அந்த லைனில் எடுத்து கொடுத்துருக்குறோம். அதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்றேன். அங்கே இன்டீரியரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ரெகுலர் மாடல் தான். இது ரெகுலராக பார்த்தீங்கன்னா இது டெய்லி ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு இதை வந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்கோம். எல்லாத்தோட வீடியோவும் போட முடியாது. அதனால் இது மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இந்த மாடலில் மட்டும் சொல்கிறேன். சேம் மாடல் பார்த்துக்குங்க. யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் அத்தனையுமே சேம் தான். குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருப்போம். லோ பட்ஜெட்டில் மெட்டீரியல் யூஸ் பண்ணலை. நம்மளுக்கு ஆம்ப்ளிஃபையர் மட்டும்தான் லோ பட்ஜெட்டாக இருக்கும். இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன் அண்டு என்ன மெட்டீரியல்ஸை வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம பவர் சப்ளை செக்ஷன்லேருந்து எடுத்துக்குவோம். பவர் சப்ளை செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா பவர் சப்ளைக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த பவர் சப்ளை செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மெயின் லீடு தான். அதாவது பார்த்திங்கன்னா தெரியும், குவாலிட்டி பாருங்கள், பக்கா குவாலிட்டியாக இருக்கும். இது தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே வந்து நிறைய லோக்கல் பிராண்டில் லோ குவாலிட்டிலாம் வருது. அதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு சில சமயம் வந்து அவைலபிள் இல்லை, கிடைக்கல, மார்க்கெட்டில் கிடைக்கலங்கும்பொழுது யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம மேக்ஸிமம் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது குவாலிட்டி வைஸுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அது ஒயர் குவாலிட்டி பார்த்திங்கனாலே தெரியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஹோல்டர் பார்த்திங்கன்னா அதுவும் நல்ல குவாலிட்டியான ஃபியூஸ் ஹோல்டர் தான். அதுக்கப்புறம் மெயின் பவர் சுவிட்சு அதுவும் வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். இது நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். இது 24 வோல்ட் 5 ஆம்பியர் எல்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து வெளியில் எல்லா கடைகளுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனோட பார்த்திங்கனாக்கா மெட்டல் டயோடுன்னு பார்த்திங்கனாக்கா இதில் வந்து நம்ம 6 ஆம்ஸ் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த முதல்ல பவர் சப்ளையில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து 6 ஆம்ஸ் டயோடு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டாட் கம்பெனியோட டயோடு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் 2 4700 50 வோல்ட் கெப்பாசிட்டி பார்த்திங்கனாக்கா கேன் டைப்பு ஒரிஜினல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி 5 வோல்ட் ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டுக்காக அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ரெகுலேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஒயரிங் பாருங்கள், நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஒயரே உங்களுக்கு வெளியே தெரியாது. ரெகுலராக பண்ணுற டைப் தான். அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒயரிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மாதிரி ஃபேன் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ப்ரோ நல்ல குவாலிட்டி ஹை ஸ்பீடு ஃபேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேனோட சவுண்டு உங்களுக்கு கேட்கும். ஸ்டோன் ப்ரோ ஹை ஸ்பீடு ஃபேன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒயரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம டைம் எடுத்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு இதை மாதிரி உங்களுக்கு இதில் அதாவது ஸ்டார்டிங் பட்ஜெட்டில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். சக்தி ப்ரோலாஜிக்கும் நம்ம க்ரியேட்டிவ் ஆடியோஸு 5.1 சேனலில் 2 டிரான்சிஸ்டர் 2050 இதோட ஆடியோ போர்டு தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னா நம்பர் கொடுக்குறேன், நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், தமிழ்லேயே நம்பர் கொடுக்குறேன், அதில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. அது இல்லாமல் 2.1 5.1 7.1 உங்களுக்கு அக்ரிலிக் பேனல் மாடல் நம்ம ரிமோட் கிட் மாடல் வேணுனாலும் பண்ணிக்கலாம். அதுமாரி டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த உங்களுக்கு டீகோடர்ஸ் யூஸ் பண்ண மாடலும் நிறைய நம்ம சேனல் அவைலபிள் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க. இந்த நீட்டான ஒயரிங்கை கொஞ்சம் பாருங்கள்.
ஆல்ரெடி வந்து இந்த ஃபேன் ஒயர் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு லைன் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் ஒயரையும் பார்த்திங்கன்னா சைடில் கொண்டு வந்து இதே லைன்லேயே கொண்டாந்து கொடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கு வந்து ஒயரிங்கே வெளியிலேயே தெரியாது. இவ்வளோ ஒயரிங் வந்து வெளியிலேயே சுத்தமாகவே ஒயரிங்கே தெரியாது. நீட்டாக பண்ணி கொடுத்துருப்போம். அந்த ஹம்மிங் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண அந்த கண்ட்ரோல்ஸும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல்ஸு. இதுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண நம்ம அந்த ஃப்ரண்ட் எண்டு போர்டு, ஸ்விட்சிங் போர்டு இது எல்லாமே பிசிபி நம்ம ஓனாக போட்டு நம்ம ரெடி பண்ணி இதில் கொடுத்துருக்கோம். அது மாதிரி மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ண பிசிபியும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது தான். ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்மளுடைய இது தான். அதனால் குவாலிட்டி ப்ராடக்டாக தான் நம்ம வந்து வெளியில் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஹோல்சேலாக வந்து கடைகளுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தேவை இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சென்ட் பண்ணி குவான்டிட்டி பேஸில் வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. இதில் ஒரு 3 லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த அவங்க ஆக்டிவ் சப்வூஃபர் வச்சுருக்காங்க. அந்த ஆக்டிவ் சப்வூஃபருக்கு வந்து அவுட்புட், அதாவது நம்ம ஸ்டீரியோ அவுட்புட்டாக கொடுக்கணும். லெஃப்ட் ரைட் அவுட்புட்டாக வந்து RCA ஜாக் இது வழியாக இல்லை டிவின்ற லைன் வழியாக கொடுத்துருக்குறேன். அது அவங்க இந்த டிவி லைன் வழியாக அவங்க வந்து அவுட்புட் லைன் வந்து எடுத்துப்பாங்க. அதுக்காக கொடுத்துருக்காங்க. இது இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. கர்நாடகா பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் டிலேவாக தான் சென்ட் பண்ணுறோம். ஏன்னா இது ரெகுலர் மாடல் போயிட்டுருக்கும்போது இதில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒன்றும் டைம் எடுக்காது. இருந்தாலும் ஒரு சில வேலைகள்னால டிலே ஆகிடுச்சு. அவங்களுக்கு இன்றைக்கி சென்ட் பண்ணுறதுக்கு பேக் பண்ணி ரெடி பண்ணி சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து இதோட பேக் சைடு வியூ வந்து உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இதில் ஃபியூஸ் ஹோல்டர் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஃபியூஸ் ஹோல்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு இது 2 சரவுண்டு, இது சென்ட்ரு சப்வூஃபரு, இது ஒரே கூலிங் ஃபேனு. எப்பயுமே வந்து கூலிங் ஃபேனுங்கும்போது உள்ள மெட்டீரியலை கூலிங் பண்ணுறதுக்காக ஃபேன் கிடையாது. உள்ள ஹாட்டான ஏரை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கான தான் கூலிங் ஃபேனு. அதை எப்பயுமே வந்து இன்டீரியர்லேருந்து வெளியில் வந்து நம்ம வெளியில் வந்து ஏரை அவுட்லெட் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். உள்ளே தள்ளுற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இது பார்த்திங்கன்னா டிவிடிக்கு 5 சேனல் இன்புட். நீங்கள் டிஜிட்டல் இன்புட் எதாவது கொடுத்தீங்கன்னா அதுக்கான இன்புட்டு. இது வந்து AC3 அதாவது ஸ்டீரியோ இன்புட்டு. இது வந்து டிவி லைன் கொடுத்துக்கலாம். இது தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆக்டிவ் சப்வூஃபருக்காக அவருக்கு கொடுத்துருக்குற லைன் இது. அவ்வளோதான். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா, ஆம்ப்ளிஃபைஸ் தேவை இருந்ததுனாலும் இல்லை 2.1லேருந்து உங்களுக்கு எல்லா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு உங்களுக்கு தேவை இருந்தாலும் எனக்கு கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.